சிவானி அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் வந்து சக்தியோட மாமாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க பொண்ணுக்கிட்ட, இந்த மாதிரி வந்து நீ என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ தான். ஏன் சாமி கும்பிடுவா வந்து இங்கே ஃபோட்டோ இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்ட காட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. இல்லை அது வந்து அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன இவ ஒழிச்சு எடுத்துகிட்டு போகிறாளே, உண்மையான ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போகிறாளா, நம்பவே முடியலையே அப்படி சொல்லி பின்னாடி இப்போ ஃபோட்டோ காட்ட சொன்னால அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து சாமி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்க சாமி வந்து குழந்தை வர வேண்டி போகிறவங்க சாமி தானே, இந்த சாமி எதுக்கு எடுத்து வந்து வீட்டில் வழிபடுற, அப்போது இன்னும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து வாழவே ஆரம்பிக்கல நீ, அதுக்குள்ளேயுமே வந்து உன்னை குழந்தை ஃபோட்டோவா உனக்கு, அப்போ குழந்தை வேணுமா, தாலாட்டு பண்ண ஆசை வந்துச்சா அப்படின்னு மாதிரி ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணுறாங்க. இதை கேட்டு பொண்ணியால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே நிற்கிறாங்க. பொண்ணி மனசு கஷ்டம். அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு நம்ம சக்தி. சக்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, வந்து இப்படி பேசுகிறீங்க வந்து பொண்ணியை, பொன்னி வந்து மற்றவங்களுக்காக எப்போவுமே யோசிக்கிறவ புரியுதா, அவளுக்காக யோசிக்க மாட்டா. இந்த ஃபோட்டோ கூட அவளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டா, மற்றவங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதை கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு அவளை இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சக்தி அது வந்து அப்படின்னு இங்கே பாருங்கள், நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் பொண்ணு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவளை பார்த்தா உங்களுக்குலாம் வந்து இலக்காரமாக இருக்கா, என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அவள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறா, அவள் அது பர்சனல் விஷயம், அதில் தலையிட உங்களுக்கு யார் எந்த உரிமையும் கொடுத்தது, நீங்கள் மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து என்ன சக்தி ஓவராக தான் பேசுகிறேன், ஆமாம் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்க பிரீத்தி வந்து செம்ம கடுப்பாகிறாங்க. அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து பொன்னி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் போட்டி இவங்கெல்லாம் ஏதாவது சொன்னால் நீ பதில் சொல்ல மாட்டியா, அப்படியே நிற்பியா, அது வந்து சக்தி அவங்க வந்து எனக்கு தெரியும் அவங்க என்ன பேசினாங்கன்னு நான் கேட்டுருந்தேன், நீ அமைதியாக இருந்து கேட்டுருந்தா, அந்த இங்கே பாரு இந்த ஃபோட்டோ எதுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்காக கண்டிப்பாக எடுத்துன்னு வந்திருக்க மாட்டேன், எதுக்காக எடுத்து வந்து சொல்லு அப்படின்னோடனே சக்தி வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாது, நான் சொல்லட்டுமா, இது அன்னிக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சக்தி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, எனக்கு தெரியாத உன் மனசை பற்றி, நீ அன்னிக்காக எடுத்துன்னு வந்தது அன்னிக்கிட்ட கொடுக்க வேண்டியது, அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் அன்னிக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லை சக்தி வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாது, அதனால தான் சொல்ல, அதனால் என்ன வேணாலும் நீ தாங்கிட்டு இருப்பியா, நானும் பார்த்துட்டு தான் இருக்க பொண்ணு, நீ எது சொன்னாலும் அமைதியாக இருக்க, அமைதியாக இருந்துகிட்டே இருந்தேன்னா இப்படி தான் இருக்க வேண்டியதான், அவங்க உன்னை கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க, குனிய எல்லோரும் கொட்டிகிட்டு இருப்பாங்க, நீ நிமிர்ந்து நிலை கண்டிப்பாக கொட்ட மாட்டாங்க, இது கூட உனக்கு தெரியல, நான் என்ன சொல்கிறது பொண்ணு, ஏன் பொண்ணு இப்படி இருக்க அப்படின்றாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சக்தி, அவங்க அப்படி பேசும்போது இங்கே பார் யாராக இருந்தாலும் வந்து ஏற்று வந்து கேள்வி பேசு, 2 வார்த்தை ஏற்று பேசினா அவங்க 3வது வார்த்தை பேசவே மாட்டாங்க புரியுதா அப்படின்னோடனே, சரி இந்த ஃபோட்டோ என்ன எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த, இந்த மாதிரி சக்தின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து ஒருத்தர் கொடுத்தாரு, நான் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை கேட்டு அந்த ஃபோட்டோ வாங்கினேன், இந்த ஃபோட்டோ வந்து வழிபட்டால் கண்டிப்பாக சீக்கிரமாக குழந்தை பிறக்குமா வந்து அக்காவுக்கு அப்படின்னோடனே, சரி ஓகே நீ கொடுத்தா கண்டிப்பாக வாங்க போகிறது ஏதாவது சொல்லுவாங்க, அதனால் இந்த ஃபோட்டோ கொடு, நானே கொடுத்து அன்னிக்கிட்ட வந்து வழிபட சொல்கிறேன் புரியுதா, இல்லைனா அண்ணன்கிட்ட சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னங்க இது இந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் இந்த ஃபோட்டோவில் இருக்க சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேங்க, இந்த சாமி வந்து வழிபட்டால் கண்டிப்பாக சீக்கிரமாக குழந்தை பிறக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதனால தான் இந்த ஃபோட்டோ எப்படிங்க உங்களுக்கு கிடச்சிது, சக்தி தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கொடுத்தாங்கன்னு கொடுத்தான் அப்படின்னு, ரொம்ப நல்லதுங்க, சக்தியோட மனசு எவ்வளோ நல்ல மனசு இல்லைங்க அப்படின்னு வந்து அதை வாங்கிக்கிறாங்க உஷா வந்து அதை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுறாங்க, விளக்கேற்றுறாங்க. சண்முக உஷா வந்து மன உருகி வேண்டிக்கிறாங்க சாமிக்கிட்ட, சீக்கிரமாகவே குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குற பொன்னி வந்து பார்த்து வந்து தூரத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது.